திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறாங்க. இதை எதிர்பார்த்த ஒன்று அப்படின்னு சொன்னாலும் இது இன்னைக்கு பல விஷயங்களை யூகிக்க வச்சிருக்கு. மிக முக்கியமாக காங்கிரஸ் இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், அவங்க பவர் ஷேரிங் கேட்குறது, இது எல்லாத்துக்குமே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பெரிய செக் வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் பாருங்கள், மற்ற கட்சிகள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்க போகிறாங்க, கப்சிப்னு இருக்க போகிறாங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தேசிய கட்சி அவங்களுடைய வெயிட் என்னென்னு இருக்குது, அவங்களுக்கான வாக்கு வங்கி இருக்குது. அதை ஒரு சின்ன கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிக இன்னைக்கு உள்ளே வந்ததுனால அவங்க எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவாங்க, திமுக கூட்டணி பலமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் ஏற்புடையதாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? விஜயினுடைய வருகை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய ஸ்டேக்கை திமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. திமுகவை பொறுத்தவரையில் கால்குலேட்டிவாக எல்லா ரிஸ்கையும் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காம்ப்ரமைஸுக்கு ரெடியாகி வந்திருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஹோல் சினாரியோ பார்க்கும்போது நமக்கு தெரியுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 188 தொகுதிகளில் திமுக போட்டியிட்டாங்க உதயசூரியன் சின்னத்தில். 173 சொந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் போட்டியிட்டாங்க. 133 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. இந்த முறை 170க்கு மேலே திமுகவால் போட்டி போட முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம இது ஒரு பெரிய ஒரு வானவில் கூட்டணியாக நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்லையும் நரேட்டிவ் பாலிடிக்ஸ்லையும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே திமுகவை நம்பி தான் எல்லா அரசியல் கட்சிகளும் வந்திருக்கிறாங்க அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த ஓட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான ஸ்கோப் அப்படின்றது திமுக கூட்டணியில் தான் இருக்குது அப்படின்றதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய்க்கு வரக்கூடிய வாக்குகள் அப்படின்றது விஜய்க்கு தான் வரும். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த 30 வயதை தாண்டியவர்கள் எந்த இடத்துலையும் விஜய் பக்கம் போயிடக்கூடாது, இல்லை அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணிக்கு போயிடக்கூடாது, அது நம்ம கூட்டணிக்கு வரணும் அப்படின்றது தான் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா தேமுதிகவை பொறுத்தவரையில் ஹார்ட் பார்கெயின் பண்ணியிருக்காங்க. தேமுதிகவை பொறுத்தவரையில் இரட்டை இலக்கத்தில் தான் எங்களுக்கு இடங்கள் வேணும் அப்படின்னு கேட்டு, அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது இழுத்தடிச்சு போனது அப்படின்றது பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராஜகண்ணப்பன் தேமுதிகலாம் ஒரு கட்சியாங்க அப்படின்னு பேசுனது தலைமை ரொம்ப கடுப்பாகி அவரை நேரடியாக சென்னைக்கு அழைத்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்ணி அனுப்பிச்சதாகவும் சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரையில் தேமுதிகவை எப்படியாவது இந்த அலைன்ஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு. அதை பக்காவாக பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ காங்கிரஸ் கட்சியோட பவர் ஷேரிங் பற்றி அவங்க பேசுகிறாங்க இல்லையா? இப்போ இனிமேல் இந்த வரப்போகிற நாட்களில் அதெல்லாம் கம்மியாகிடும் அப்படின்னு பார்க்கலாமா? அந்த டிமாண்ட்லேருந்து பின்வாங்கிடுவாங்களா காங்கிரஸ்? திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸுக்கும் ஒரு வகையில் வச்ச செக் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் அவங்க பேசிய விஷயங்கள், அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்கள அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே திமுக கூட்டணிக்கே ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தினது அப்படின்னு நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவங்க திமுக இல்லைன்னா நம்ம தாவேகா பக்கம் போயிடுவோம், விஜய் பக்கம் போயிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்செப்ஷனை ஏற்படுத்திகிட்டே இருந்தாங்க. அது கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பையும் பெற்றது அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸுக்கு கொடுத்த ஒரு வார்னிங்காகவும் இதை நம்ம பார்க்கலாம். காங்கிரஸ் இந்த கூட்டணியில் தொடரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மெசேஜாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் காங்கிரஸ் கோயிங் ஃபர்தர் எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை பேச ஆரம்பித்தாங்க, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும், கூடுதல் இடங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த டிமாண்டை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துல திமுக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி காங்கிரஸ் விஜய் பக்கம் போனால் அது விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு லாபம், காங்கிரஸுக்கு ஒரு பெரிய லாபம் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆகிட்டுருக்கோ, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுகவோட தொடர்வதனால திமுகவுக்கு தான் தலைவலி, காங்கிரஸ் பேசாமல் போயிடலாம், காங்கிரஸை கலட்டி விட்டுடலாம் அப்படின்ற நரேட்டிவும் ஒரு பக்கம் பேரலாக போகிறத பார்க்க முடியுது. அதனால் திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸுக்கு கொடுத்த ஒரு வார்னிங்காக தான் நான் பார்க்குறேன். அப்படியே திமுக காங்கிரஸை நம்ம கூட வச்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா கூட அவங்க 32 இடங்கள் வரையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. இதில் பியூட்டியே என்ன அப்படின்னா, மாணிக்கம் தாகூர் திமுகவுக்கு தண்ணி காட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனால் போன பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு தண்ணி காட்டின விஜய பிரபாகரன் இப்போ திமுகவுக்கு வந்துட்டார். இதை விட ஒரு பெரிய செக்கை வைக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். பொலிட்டிக்கலாக ஒரு மாஸ்டர் மைண்டாக தான் இதை ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ இது டிவிகே சைடில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் இப்போ பார்க்கணும் இல்லையா? அவங்க சைடில் போகக்கூடிய கட்சிகள், போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகளில் இருந்தது ஒன்றுனா தேமுதிக. இன்றைக்கி அவங்களும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் எங்கே தான் போய் அவங்க என்ன கூட்டணி வைக்க போகிறாங்க? இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கட்சிகள் இல்லை, வேணா பாண்டிச்சேரியில், கர்நாடகாவில், கேரளாவில் அங்கேருந்து தான் அவங்களோட யாராவது கூட்டணி வைக்கணும் அப்படின்னு விமர்சிக்கிறவங்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டிவிகே பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ காங்கிரஸே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து 42 இடங்கள் வரையும் போட்டியிடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் 38ன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக 32 வரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் வந்து தங்களுடைய டிமாண்ட்லேருந்து இறங்காமல் இருக்காங்க அப்படின்னா திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸை வந்து கலட்டி விடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி டிமாண்ட் வைப்பதை வந்து திமுக விரும்பாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த கூட்டணியில் வந்து எக்ஸ்ட்ராவாக மக்கள் நீதி மையம் வந்திருக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேமுதிக வந்திருக்காங்க. இதற்கிடையில் வந்து காங்கிரஸ் வந்து நாங்கள் கூடுதல் இடங்களில் நிற்கணும், போட்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா திமுகவுக்கு அது பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். தங்களுடைய தொகுதியில் வந்து மற்ற கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி கொடுக்கும் பொழுது களத்தில் வந்து அது வெற்றியை சாத்தியப்படுத்துமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இப்போ விசிக, மதிமுக, மற்ற கட்சிகளும் வந்து எங்களுக்கும் கூடுதல் இடங்கள் கொடுங்க அப்படின்னு அவங்க டிமாண்ட் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு வேளை வந்து தேமுதிகவுக்கு 10+1 10 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக விசிகாவை பொறுத்தவரையில் அதே மாதிரியான ஒரு டிமாண்டை வந்து வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தேமுதிகவை கம்பேர் பண்ணும்போது விசிகா வந்து நாங்கள் இவ்வளோ நாள் அந்த கூட்டணியில் தொடர்றோம், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான செல்வாக்கு அப்படின்றது பெரிய அளவில் இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு டிமாண்டோட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நெருக்கடி தான். இப்போ நம்ம தாவேகாவை பொறுத்தவரையில் தாவேகா வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒரு பெரிய லூசராக இருந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க வருகையின் மூலமாக சிறிய சிறிய கட்சிகள் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்களே தவிர அது தாவேகாவுக்கு ஒரு லாபத்தை தந்ததா அப்படின்னா கிடையாது. இனி வரக்கூடிய நாட்களில் ஒருவேளை வந்து காங்கிரஸ் வந்தால் அது தாவேகா ப்ளஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாவேகா எலோனா போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஜென்சி வாக்காளர்கள், அப்புறம் 30 வயதுக்கு குறைவானவர்கள், அப்புறம் ஒரு சில பெண்கள் அப்படின்னு அவர்களுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது அந்த மாதிரி தான் போய் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேறு எந்த கட்சியிலேருந்தும் யாரும் வருவது போல் தெரியல. இப்போ இந்தியா அலைன்ஸை பொறுத்தவரையில் இன்டாக்டாக மாறிட்டாங்க. தேமுதிக வரும்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். தேமுதிக வந்து இப்போ திமுக பக்கம் போயிடுச்சு. அப்போ திமுகவை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியிலேருந்து எந்த கட்சியும் வருவது போல் தெரியல. அப்போ தாவேகாவை பொறுத்தவரையில் அவங்க வந்து தனித்து தான் இந்த தேர்தலில் சந்திக்க போகிறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. விஜயகாந்த் மேலே விஜய்க்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கு. பல இடங்களில் அதை பேசியிருக்காரு. என்னோட அண்ணன் விஜயகாந்த்னே அவர் மதுரையில் பேசினதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இன்னொரு செக் வச்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லை? விஜயகாந்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் கார்னரை, இல்லை விஜயகாந்தை சொந்தம் கொண்டாடுவதற்கு விஜய்க்கு இருந்த வாய்ப்புகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த டோர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஒரு செட்பேக் தானே அவருக்கு. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் ஒரு நபர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த சர்க்கிளில் பேசும்போது சொன்னாங்க, அதாவது தேமுதிக வந்து டிவிகேவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஒரு 40 தொகுதிகள் வரையும் தேமுதிகவுக்கு கொடுக்க போகிறாங்க, டிவிகே தேமுதிக இந்த காம்போசிஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சர்வேலாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து நான் கேள்விப்பட்டேன். இப்போ தேமுதிக வந்து எல்லா பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து அப்போ தான் எனக்கு ஓரளவு கன்ஃபார்ம் ஆன மாதிரி தெரிஞ்சுது. இப்போ திமுக பக்கம் தேமுதிக போனது அப்படின்றது உண்மையாகவே விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடி தான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேமலதாவை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ பெண் பேச்சாளர்கள்லேயே பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்களில் அவங்களால வந்து ஒரு டாமினண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக கன்வே பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய பிரச்சாரம் அப்படின்றது 2024 பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு உதவியாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடிந்தது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பிரேமலதா, அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேம்பெயினை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க அப்படின்றது பார்க்க முடியும். ஸோ இப்போ விஜயை பொறுத்தவரையில் விஜயகாந்துடைய பேரை வந்து அவர் பயன்படுத்துகிறாரு, இல்லை அவர் வந்து விஜயகாந்துடைய ரிசம்பிளன்ஸாக ஏதாவது ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா நிச்சயமாக பிரேமலதா அவர்கள் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக திமுக கூட்டணியிலேருந்து இருப்பார் அப்படின்றது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாகவே பார்த்தீங்கன்னா விஜயை அட்டாக் பண்ணுவதற்கு பிரேமலதா என்ற ஒரு ஆயுதத்தை வந்து திமுக பயன்படுத்துவதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. தேமுதிக எடுத்திருக்கிற முடிவு திமுக கூட்டணியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும், அதே நேரத்தில் தேமுதிக தங்களுடைய கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்த டிவிகேக்கு அது என்ன சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.